ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 70 அண்ட் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2025லேருந்து கேட்டிருந்த கொஷின் பேப்பர். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ வெற்றிகரமாக நம்ம 70th ப்ராக்டிஸ் செட்டுக்கு வந்துட்டோம் ஃபைட்டர்ஸ். ஸோ எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்களே நினச்சி பாருங்கள், எவ்வளோ ப்ராக்டிஸ் இருந்திருக்கும்ன்ட்டு. இஃப் யூ சால்வ் கண்டினியூஸ்லி ஒரு செட்டு விடாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்பீடு வந்து நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டே இருக்கோம். ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் சால்வ் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஸோ LQABக்கு 32ன்னு கோட் பண்ணுறாங்க. சேம் வே CMGPக்கு 39ன்னு கோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். 12 ஒரு 17 1 2 ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 அண்ட் ஒரு 20 ஒரு 32 வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணால் அப்படியே கிடைக்குது. அப்போது செகண்ட் செட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். சிக்கு ஒரு 3, எம்முக்கு 13, ஜிக்கு 7 அண்ட் பிக்கு 16. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20 அண்ட் திஸ் வுட் பி 19. ஸோ 39. ஸோ இப்போ ஜஸ்ட்டு டேரெக்டாக கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அவ்வளோ ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் 19, ஜேக்கு வந்து 10, தென் 26 ஒரு 3. am I ரைட்? கரெக்டு தான். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 29, தென் இதுவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அகெயின் ஒரு 29. ஸோ அப்போ 58 கிடைக்குமா? அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தலாமா? ஸோ அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். நீங்களே பாருங்கள், 4 செக்ஷன்லையுமே இந்த ஷேடடு சர்க்கிள் வந்து வரணும். கரெக்டுங்களா? ஸோ அந்தமாரி 4 சைட்லையுமே வரா மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டாக இருக்கா சான்ஸும் இருக்குது. நம்ம தேர்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா? ஓகே, ஸோ 5லேருந்து 14 வந்திருக்கு. 5லேருந்து 14க்கு டபுள் பண்ணலாமா? மேபி. ஸோ 5 × 2 டைம்ஸ் பண்ணால் 10 வருது. தென் 10லேருந்து +4 பண்ணால் 14. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாஜிக் படி போனால் தென் 14லேருந்து 22 வந்திருக்கு. டபுள் பண்ணலாம் 28 -6 பண்ணுறாங்க. பட் இங்கே பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போது இதுலேருந்து சம்திங் ஆட் பண்ணி பார்ப்போமா? பிகாஸ் இங்கேயும் பாருங்கள் 8 ஆட் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் பாருங்கள் 8 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்று விட்டு ஒன்று நம்பர் வந்து 8 ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த லாஜிக் நம்மளுக்கு புரிய வருது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா × 2 பண்ணி +4 14 வந்திருக்கா. தென் +8 பண்ணால் 22. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா × 2 பண்ணிட்டு +4 பண்ணால் 48 வந்திருக்கா. தென் +8 பண்ணும்போது 56 வந்திருக்கு. நெக்ஸ்ட் × 2 பண்ணால் நம்மளுக்கு 112 +4 பண்ணால் 116 வரணும். ஸோ 116 வந்திருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ 4th கொஷின் பார்த்தலாமா? 8 பேர் தலா 4 பேர் 2 இணையான வரிசைகளில் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. 3 4 1 2 3 4. ஓகேங்களா? இதில் வரிசை 1ல் தெற்கு நோக்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா W இருக்காரு, O R K. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா P A S T. ஓகேப்பா. ஸோ இப்போ இவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு நபரும் மற்ற வரிசையில் உள்ள மற்றவரை எதிர்கொள்கிறார்கள். ஓகே, கே வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். ஸோ இவங்க வந்து சவுத்து பார்க்குறாங்க, இவர் நார்த்தை பார்க்குறாரு. ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபைட்டர்ஸ் நம்ம 6 எங்கே போடலாம்? 6 எங்கே ஒன்றா போடலாம்ல, அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் அதுக்கப்புறம் டி பற்றி பேசுகிறாங்க. டி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். அதேமாதிரி ஏ மற்றும் பிக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே ஏ போடுறேன், இங்கே பி போடுறேன். ஏக்கும் பிக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. அண்டு டி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஸோ ஏக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக டி இருக்காரு. ஓகே, ரிமைனிங் எஸ். ஸோ அப்போ 3 பேரோட பொசிஷன்ஸ் வந்து இப்போவே 3 பேர் இல்லை 4 பேரோட பொசிஷனுமே ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சூப்பர். ஓ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸை எதிர்கொள்கிறார். ஓ வந்து வெயிட்டுப்பா, ஓ வந்து எஸ்ஸை எதிர்கொள்கிறார், அதையும் போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? கே வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார்.
ஆருக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் இருக்குதுன்னா கே இருக்கார். ரிமைனிங் இருக்கிறது டபிள்யூ தான். ஸோ டபிள்யூட பொசிஷனை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பின்வரும் விருப்பங்களில் எது வரிசையின் இரு முனைகளிலும் அமர்ந்திருப்போம் இரு நம்பர்களை குறிப்பிடுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 எண்டிலுமே யார் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்டபிள்யூ எஸ் வந்து சென்ட்ரல் வந்திருக்கு, வர சான்ஸ் இல்லை. பிஓ வருமா? பிஓ வந்து சென்ட்ரல் இருக்குது, அதுவும் வராது. ஆர்பி கொடுத்துருக்காங்க, ஆர்பி வருமா? கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. யா. ஸோ இட் இஸ் லாஸ்ட் லெட்டர் செக் இல்லாமல் ஆன்சர் கிடச்சிரும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேயே கிடச்சிருது. ஏலேருந்து எஃப்க்கு என்னப்பா பண்ணுறோம்? +5 அதேமாதிரி எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +6 பண்ணுறோமா? தென் எல்லேருந்து எஸ்ஸுக்கு +7, நெக்ஸ்ட்டு 8 தான் பண்ணோம். ஒரு 19லேருந்து ஒரு 8 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 27, நத்திங் பட் ஏ தான் வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. 6 பார்த்துருவோமா? ஸோ என்னப்பா பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு +1, அதுக்கப்புறம் +4 ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு +9, நெக்ஸ்ட்டு என்னப்பா பண்ணலாம்? ஸ்கொயர் நம்பராக இருந்தால் ஒரு 16 தான் ஆட் பண்ணி ஆகணும். அப்படி 16 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வருது? 65 வருதா? நோ 75 வருது, சாரி 75. அதுக்கப்புறம் 25 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100. ஸோ கரெக்டாக தான் இருக்குது, 75 தான் வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. 7th கொஷின் பார்த்துருவோமா? டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ ஓலேருந்து கியூ வந்திருக்குப்பா, +4 தான். அதுமாதிரி ஜிலேருந்து ஹெச்சுக்கு, ஓலேருந்து கியூக்கு +2, சாரி. ஜிலேருந்து ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? +1 தான் பண்ணுறோம். அதேமாதிரி எம்லேருந்து ஓ பாருங்கள், +2, யூலேருந்து டபிள்யூ +2. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஜிலேருந்து ஹெச் தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு +1 மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. வேற அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் +2 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஆல் ட்ரெஸ் ஆர் க்ளோத்துன்னு சொல்கிறாங்க. ஆல் ட்ரெஸ் ஆர் க்ளோத்து. தென் ஆல் ஷர்ட்ஸ் ஆர் க்ளோத்து. ஓகே, ஷர்ட்ஸ் ஆர் க்ளோத்து. தென் ஆல் டைஸ் ஆர் க்ளோத்துன்னு சொல்கிறாங்க. திருப்பியுமா? ஓகேப்பா, நேம் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரெஸ்ஸு, வெளியே இருக்குது க்ளோத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷர்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டை. ஓகேங்களா? தென் சம் டைஸ் ஆர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. டைக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்போது ஃபஸ்ட்டு வந்து தப்பு தான். ஓகேங்களா? தென் சம் ஷர்ட்ஸ் ஆர் டைன்னு சொல்கிறாங்க. ஷர்ட்டுக்கும் டைக்குமே சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு தப்பு தான். அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் மோஸ்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ என்னப்பா பண்ணியிருக்காங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 சைட்லையுமே அந்த இமேஜ் வரணும். அப்போது வந்து இந்த 3 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? சூப்பர். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதுக்கும் கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன எப்படி இருக்குன்னா வாட்டர் இமேஜ் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரி சேமாக இருக்கா? ஃபஸ்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் இல்லை. இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனா 4th ஆப்ஷனான்றது தான் நம்மளுக்கு டவுட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இங்கே சைடு வரத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கணும். வேறு இங்கே பாருங்கள், அப்படியே ஒரே டைரெக்ஷன் இருக்கா? எப்படி ஒரே டைரெக்ஷனில் ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்க முடியும்? அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் டேரெக்டாக கரெக்டாக ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ கேன் சால்வ் த 10th கொஷின். ஸோ என்னப்பா பண்ணுறாங்க? 2 சைடு இருக்குது, 3 சைடு, நெக்ஸ்ட்டு 4 சைடு. இப்போ நம்மளுக்கு 5 சைடு வரணும். 1 2 3 4 5. ஸோ எப்படி பார்க்கும்போதும் ஆப்ஷன் 4 தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சூப்பர்ப்பா. 11th கொஷின் பார்த்துலாமா? ஸோ ஜெட்லேருந்து பி வந்திருக்கு, +2 பண்ணுறாங்க. அதேமாதிரி என்லேருந்து பிக்கு +2. ஸோ ஒய்லேருந்து +2 பண்ணால் ஏ வரணும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைன். ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் தெரிஞ்சிடுமா? யா. எல்லுலேருந்து ஜே வந்திருக்குப்பா, -2 பண்ணுறாங்க. அப்போ டியிலேருந்து பிக்கு -2. ஸோ டேரெக்டாக ஐயிலேருந்து -2 பண்ணால் 7 வரும், நத்திங் பட் ஜி. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் ஜி வரணும், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 12th கொஷின் போயிடுவோமா? என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். 6 நண்பர்கள் வடக்கு நோக்கி நேர்கோட்டு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க. 3 4 5 6. இட்ஸ் அ ரைட் எண்டு, திஸ் அ லெஃப்ட் எண்டு. ஓகேங்களா? ஸோ 6 பீப்புள் அவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதான். ஏ மற்றும் எம்முக்கு இடையில் 2 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். ஓகே. பி வந்து பார்த்தீங்கன்னா எம்மின் உடனடி இடதுபுறத்தில் உள்ளார். ஓகே.
சியின் வலதுபுறத்தில் யாரும் இல்லை. சிக்கு வலதுபுறத்தில் யாரும் இல்லையாம்ப்பா. சி மற்றும் பிக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. அப்போ பி இங்கே போடலாமா? பியோட பொசிஷன் இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, பி வந்து பார்த்தீங்கன்னா எம்மின் உடனடி இடதுபுறத்தில் உள்ளார். ஓகே, தென் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பாருங்கள், ஏ மற்றும் எம்முக்கு இடையில் 2 பேர். அப்போ இங்கே தான் ஏ. ஸோ ஒவ்வொரு பொசிஷனாக இப்படி லாக் பண்ணிட்டே வந்துட்டோமா. ஸோ ஃபைனலாக பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லின் உடனடி வலதுபுறத்தில் உள்ளார். ஓகே, ஸோ இப்போ கே தான் ரெமனிங் இருக்குது. கேயின் இடதுபுறத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 1 2 3 4. ஸோ ஐ திங்க் 4 people ஆர் தேர். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ என்ன ஃபைடஸ் பண்ணலாம்? 13th கொஸ்டினா. ஸோ டி வந்து எஸ்ஸுக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு எஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லெஸ் தென் சிம்பிள் இருக்குது. லெஸ் தென் சிம்பிள் மீனிங் இஸ் வாட்? சன்னு. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறது, ஏ வந்து சன்னாக இருக்கார். அப்போ டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்னு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பார் சிம்பிள் இருக்குது ஃபாதர். ஸோ ஐ இஸ் த ஃபாதர் ஆஃப் எம்மு. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஈஸ்ட் சிம்பிள் இருக்குது. ஈஸ்ட் சிம்பிள் மீன்ஸ் ஒய்ஃபு. ஸோ எம் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் இ. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ்டிபி சிம்பிள் இருக்குது. அப்பாஸ்டிபிக்கு என்னப்பா மீனிங்கு? பிரதர். ஸோ இப்போ இ இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு எஸ். ஸோ நீங்களே பாருங்கள், பிரதரோட ஒய்ஃபோட, ஓகேங்களா, ஃபாதர். ஸோ பிரதரோட ஒய்ஃபோட ஃபாதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு எங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். 14th கொஷின். ஸோ கொடுத்துருக்கிற இமேஜோட ரொட்டேஷன் எதுவும் பண்ணாமல் எந்த ஆப்ஷனில் கரெக்டாக பொருந்தி ஆன்சர் வரைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக இது வந்து செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஸோ 15th கொஷின் பார்த்துருவோமா. சூப்பர். என்னப்பா பண்ணுறாங்க, எம்மிலேருந்து ஓ வந்திருக்கு. ஸோ எம்லேருந்து ஓக்கு வந்து +2 பண்ணலாம். அதேமாதிரி யூலேருந்து டபிள்யூக்கு +2. ஸோ ஏலேருந்து +2 பண்ணால் சி தான் வரணும். பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஸோ தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா ஈஸி ஆன்சர் முடிச்சிடலாமா. ஜியிலேருந்து ஐ வந்திருக்குப்பா. ஜியிலேருந்து ஐக்கு +2. அதுமாதிரி ஓலேருந்து கியூக்கு +2. ஸோ யூலேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு டபிள்யூ வரணும். அப்போ தேர்ட் லெட்டர் டபிள்யூ வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, விச் இஸ் செகண்ட் ஆப்ஷன். அப்போ அதுதான் மோஸ்ட்டாக ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். இப்போது இதில் எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா வந்து நம்ம 4 லெட்டரை செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐ திங்க் எம்முக்கு அப்புறம் ஜே வருது, எம்முக்கு அப்புறம் கே வந்திருக்கு. ஸோ பேட்டர்ன் எதுவும் ரிப்பீட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ 4 லெட்டராக நம்ம போகலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ அப்படி போனால் தான் கரெக்டாக இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஓக்கு பார்க்குறோமா நெக்ஸ்ட்டு. அப்போது ஓலேருந்து என்ன வருதுன்னு பாருங்கள், என் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ என்லேருந்து ஓக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், +1. கரெக்டாக? அதேமாதிரி ஓலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு பி வரும். பிலேருந்து +1 பண்ணால் கியூ வரும். ஸோ பி கியூவில் முடிகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, 17th பார்த்துருவோம். என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஸோ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் இருக்குது, அதுமாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ அப்போ 2 கோட்லையுமே எந்த கோடு ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு கேஜே. கேஜே தான் ரிப்பீட் ஆகிருக்கு கண்டிப்பாக. அப்போ அதுவாக தான் இருக்க ஆன்சராக, அதுதான் ஆன்சராக இருக்குது, அதுவாக தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். 18th கொஸ்டின் பார்த்துலாமா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். 11 மைனஸ்க்கு வந்து ப்ளஸ்ஸு போடுறோம். ஓகே, டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோம். இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸுக்கு பதிலாக மைனஸு, அண்டு இன்ட்டுக்கு பதிலாக டிவைடு. ஸோ இங்கே -2 இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 18. ஸோ -2 போச்சுன்னா ஒரு 6 இருக்குது. தென் ஆட் பண்ணும்போது 17 கிடைக்குதா. பட்டு வேறு மாதிரி வருது. 17 ஆப்ஷனில் இல்லை, எங்கேயோ தப்பு நடந்திருக்கோ. ஸோ ரீசெக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு, 11 இருக்குது, ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடுறோம். +9, தென் இன்ட்டு 2, -16/8. ஸோ இங்கே 2 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 16. ஓகே. ஸோ 14 இருக்குது. கரெக்டுப்பா. ஆட் பண்ணும்போது 25. சாரிப்பா, மை மிஸ்டேக். ஸோ இப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஸோ டாட்டர் என்ற வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைத்தால் எத்தனை எழுத்துக்களின் இடங்கள் மாறாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ DAUGHTER
ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதை கன்வே பண்ணணும். ஏ போடலாம். ஏக்கு அப்புறம் என்னப்பா வரலாம்? ஏக்கு அப்புறம் டி தான் வரணுமா? ஸோ டி, அதுக்கப்புறம் இ வரலாம், தென் ஜி வரலாம், அண்டு ஹெச், தென் 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 ஹெச்சுக்கு அப்புறம் ஆர் தான் போட்டோமா? ஆர்டி யூ. யா. ஸோ எத்தனை லெட்டர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது தெரியுது, இந்த ஹெச்சும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இல்லை, மிச்சம் எல்லாமே இல்லை. ஹெச்சுக்கு அப்புறம் ஜி இருக்குல்ல, யா. ஸோ ஜியும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ 2 லெட்டர் வந்து மேட்ச் ஆகுது நம்மளுக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ், இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபைட்டர்ஸ் 20 கொஷினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் எல்லா கொஷின்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.